ஜாதி என்பது பொய் அப்படின்னு நீங்கள் குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுக்கணும்ல. அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேன்றோம்? இல்லை, இப்போ பாட புத்தகம்ல வருதுல தீண்டாமை ஒரு பாவ போதாது. தீண்டாமை தான் பாவ செயல், ஜாதி பாவ செயல் இல்லை. தீண்டாமை தான் குற்றம், ஜாதி குற்றம் அல்ல. இப்போ ஜாதியை நம்ம எப்போ குற்றமாக்க போகிறோம்? தீண்டாமை என்பது ஒரு வெளிப்பாடு, அது சொல்லிட்டு போயிடலாம். அது சட்டத்தில் எப்பயோ ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 லட்சம் கிராமங்களும் ஊர் சேரின்னு தானே பிரிஞ்சு, அது தீண்டாமை இல்லையா? அப்போ நம்ம ஒரு பாகுபாட்டான ஒரு சமூகத்தை அனுமதித்து கொண்டிருக்கோம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதன் மீது நமக்கு எந்த கேள்வியும் இல்லை. இப்போ அரசியலில் நம்ம எல்லாரும் சமம் என்று எடுத்து வந்தோம். நான் சமூக தளத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் நிலவிக் கொண்டிருக்கின்றன. நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆனாலும் சில சமூக பண்பாட்டு உரிமைகள் அவருக்கு மறுக்கப்படுது. அரசியல் ஜனநாயகத்தை நம்ம வென்றெடுத்துட்டு சமூக ஜனநாயகத்தை தொடர்ந்து சக மனிதர்களுக்கு நாம் மறுப்போம் என்று சொன்னால் அது எப்படி ஒரு சுதந்திர நாடாக இருக்கும்? உண்மையை பேசணும் அப்படின்னா தலித்துகள் சாதிய சமூகத்தினுடைய அங்கம் கிடையாது. அதனால தான் அவங்க தாக்கப்படுறாங்க. அடிப்படை பிரச்சனை அம்பேத்கர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாறே 2000 ஆண்டு காலமாக பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையில் நடந்த போராட்டம் தான் அம்பேத்கர். இந்த ஜாதியை ஒழிக்கும் வழி என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு உரை. அது இந்த மக்களால் ஏன் வாசிக்கப்படலை? ஜெய்பீம் சொல்றான், ஜாதியை ஒழிக்கும் வழி. நான் போகிற கூட்டங்கள்லாம் கேட்குறேன், ஜாதியை ஒழிக்கும் வழி எத்தனை பேர் படிச்சிங்கன்னா ஒரு 2 பேர் 4 பேர் தான் கேட்குறேன். எந்த கூட்டமாக இருந்த மாணவர் கூட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும். அப்போ யாருக்காக அம்பேத்கர் எழுதினார்? அறிவார்ந்த ஒரு இயக்கத்தை நடத்துறீங்க, கார்ல் மார்க்ஸோட மூலதனம் பற்றிலாம் விரிவாக பேசுகிறீங்க, உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ தொடர்ந்து பயிலரங்குகள் நடத்துறீங்க. அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோக்கு இணையானது அம்பேத்கருடைய சாதியை ஒழிக்கும் மொழி. ஏன் என்று சொன்னால் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான ஒரு விடியலை, ஒரு திசை வழிகாட்டுதலை அந்த நூல் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை விவாதிப்பதிலே உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? நானும் 25 வருஷமா இந்த சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்கிறேன், யாருமே அதை விவாதிக்கவில்லை. இந்துத்துவ செயல் திட்டத்தை சுக்குநூறாக ஆக்குவதற்கான பொட்டன்ஷியலான வெப்பன் தான் ஜாதியை அழித்தது. பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர், தலித் முரசு இதழின் ஆசிரியர் புனித பாண்டியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தலித் முரசு முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அதனோட நோக்கம் என்னவாக இருந்தது, இப்போ அது இணைய எதிராக வருவதற்கான தேவை காரணம் என்னன்றது சொல்லணும். 90களில் அம்பேத்கருடைய 100ஆண்டு கொண்டாட்டம், அதுதான் கடந்த 35-40 ஆண்டுகளில் ஒரு தலித் எழுச்சிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பேசக்கூடிய தலித் கருத்தியல் சார்ந்து பேசக்கூடியவர்கள் அல்லது தலித் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், தலித் இலக்கியம், இதெல்லாம் 90களுக்கு பிறகு தான் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா 90களில் தான் அம்பேத்கருடைய நூல்கள் பல்வேறு மொழிகளில், குறிப்பாக தமிழில் வெளிவர தொடங்குது. அது வரைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு சிலர் தான் அதை மொழிபெயர்த்து போடுவாங்க. ஆனால் அரசாங்கமே அம்பேத்கர் ஃபவுண்டேஷன்ற பேரில் அம்பேத்கர் நூல்களை தமிழில் குறைந்த விலையில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு அவருடைய 100ஆண்டு கொண்டாட்டத்தின் போது சாத்தியப்பட்டது. அந்த சூழலில் ஏற்பட்ட உருவான பத்திரிகை தளம், அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி முடிச்சுட்டு வந்த நேரம், நான் பத்திரிகையாளனாக ஆகணும்னு ஆசைப்பட்டது, அதை ஒட்டி அப்போ கொண்டு இருந்த தலித் வாய்ஸ் போன்ற இதழ்களினுடைய தாக்கம், இதெல்லாம் சேர்ந்து நம்மளே ஏன் ஒரு இதழை உருவாக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் தலித் முரசு 1997 தொடங்கப்பட்டது. இந்த டிப்பிக்கல் தலித் மேகசின்ஸ் அப்படின்னா வெறும் அம்பேத்கர் புகழ் பாடுறதான் இருக்கும். நான் தலித் முரசு அப்படி இல்லை. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றிணைத்து ஒரு, எப்படி மார்க்சிய லெனினிய அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனைகளினுடைய ஒரு இணைவாக தலித் முரசு ஒரு கருத்தியலை முன்வைத்தது. 20 ஆண்டு காலம் அப்படி தான் அது பயணித்தது. இப்போ அம்பேத்கர் பெரியார் முன்வைத்த சாதி ஒழிப்பை இலக்காக கொண்டு தொடர்ச்சியாக தலித் முரசு வெளிவரும். இப்போ தலித்னா அம்பேத்கர்,
திராவிடம்னா பெரியார், இப்படி தானே ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருவரும் இணையத்தினால என்ன இன்னும் கூடுதலான பலன் கிடைக்குது? தலித் என்பது ஒரு சாதி இல்லை. தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக மட்டுமல்லாமல் சாதிக்கு எதிராகவும் யார் அணிதிரள்கிறார்களோ அவர்கள் தான் நம்ம ஒரு தலித் செயல்பாட்டாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சாதிய சமூக அமைப்புக்கு எதிராக வரக்கூடிய இலக்கியத்தை தான் தலித் இலக்கியம் என்று சொல்கிறோம். இப்போ திராவிடம் என்பது இங்கே தமிழ்நாட்டில் தோன்றியது. பெரியார் திராவிடம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தார். பிறவி இழிவை நீக்க வேண்டும், அதுக்காக பெரும்பான்மை மக்களை உள்ளடக்கிய திராவிடர் என்ற ஒரு அடையாளத்தை அவர் முன்வைத்தார். இப்போ ரெண்டுமே இலக்கு ஒன்று தான். பிறவி இழிவு ஒழிப்பு என்று பெரியார் சொன்னதாக இருந்தாலும், ஜாதி ஒழிப்பு என்று அம்பேத்கர் சொன்னதாக இருந்தாலும், ரெண்டும் நேர்கோட்டில் தான் பயணிக்குது. அது இன்றைக்கு தேவையில்லாமல் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் ஒரு பிணக்கை, அம்பேத்கரும் பெரியாரும் வாழும் காலத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பல சந்திப்புகள் நடந்திருக்கின்றன, கருத்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கின்றன. அவருடைய நூலை இவர் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பௌத்த மாநாட்டிலே அவர்கள் ஒன்றாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி பல அவர்கள் வாழும் காலத்தில் அவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள், தோழர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அவங்க மறைந்து அரை நூற்றாண்டுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரையும் எதிரெதிராக நிறுத்தக்கூடிய ஒரு தேவையற்ற போக்கு இங்கே இருக்குது. அதற்கு நாம் ஆட்படவில்லை. அந்த மாதிரியான விமர்சனங்கள் அல்லது அந்த மாதிரியான திரிபுவாதங்களுக்கு எதிராக தான் தலித் முரசு இயங்கியது. இப்போ திராவிட இயக்கங்கள்னு பேசும்போது அது ஒரு பலமான இருக்கிற துறைனா பத்திரிகை துறையும் அதில் உண்டு. அதில் பல்வேறு பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க. இப்போ அதிலிருந்து தலித் முரசுக்கான தேவையாக வருது. இப்போ வெறுமனே தலித் இஷ்யூ மட்டும் பேசுறது தான் அதனுடைய நோக்கமா அப்படின்றத கேட்குறேன். இப்போ ஆணவ கொலை நடந்தாலோ இல்லை தலித் அட்ராசிட்டி, தலித்துகளுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை இருந்தாலும் நம்ம அதை பேசியிருக்கோம். நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்டிருக்கேன். இப்போ சாதிக்கான உரையாடல் வெர்சஸ் சாதிய வன்கொடுமைகளுக்கான உரையாடல், இப்போது எது பிரதானமாக எடுத்துகிட்டு போகணும்? இப்போ மகாத்மா ஃபுலே மகாராஷ்டிரத்தில் உருவானார். அவர் ஒரு பெரிய இயக்கம் நடத்தினார். அவர் தான் அம்பேத்கருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ஃபுலே இயக்கம் இருக்குது, எதுக்கு அம்பேத்கர் இயக்கம் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? அதனோட தொடர்ச்சி. அதே போல் தமிழ்நாட்டிலையும் அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள், அதற்கு முன்னால் மகராஜன் வேதமாணிக்கம் போன்றவர்கள், இப்படி நிறைய சாதிக்கு எதிரான தலைவர்கள் புத்தர் காலத்திலிருந்து. புத்தர் தான் முதல் சாதி எதிர்ப்பு அல்லது வர்ண எதிர்ப்பு சிந்தனையாளர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதியினுடைய தாக்கம் 2000 ஆண்டுகளாக இருக்குது என்று சொன்னால், அந்த 2000 ஆண்டுகளும் சாதிக்கு எதிரான தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள், போராளிகள் உருவாகி இருக்கிறார்கள். அப்படி தான் அதை பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு நவீன இந்தியாவில் ஒரு 100 ஆண்டு எடுத்துக்கொண்டோம்னா, அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் சாதிக்கு எதிராக போராடி இருக்காங்க, பேசியிருக்காங்க. பெரியாருக்கு பிறகு இங்கே திராவிட இயக்கம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இயக்கமாக வளர்ந்தது. சரி, அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தலித் இயக்கம் தோன்றுகிறது என்று சொன்னால், அதுக்கு எதிராக ஒன்றும் தோன்றலையே. சாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு பெரியார் சொன்னார். அதிலேயும் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒரு சிலர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்று பெரியாரே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு அம்பேத்கருடைய இலக்கியம் வந்த பிறகு, அம்பேத்கருடைய எழுத்துகள் வந்த பிறகு தலித் இயக்கம் என்று தோன்றியது என்று சொன்னால், அதற்கு திராவிட இயக்கம் இடம் கொடுத்துருக்குது என்று தான் பொருள். இப்போ நீங்கள் மேற்கு வங்கம் கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள் இருக்கக்கூடியது, கேரளா மார்க்சிஸ்டுகள் இருக்கக்கூடியது, அங்கே தலித் இயக்கம் தோன்றுச்சா அப்படின்னா அங்கே தலித் இயக்கம் தோன்றவே இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் தலித் இயக்கத்தை வளர விடலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? இங்கே அதை நான் நேர்மறையாக பார்க்குறேன். திராவிட இயக்கம் இருந்தாலும், பெரியாருடைய தாக்கம் இருந்தாலும், அம்பேத்கருக்கும் தலித் இயக்கங்களுக்கும் இங்கே ஒரு வெளி இங்கே எப்பவுமே இருக்குது. ஸோ எல்லோருக்குமான ஸ்பேஸ் இங்கே உருவாகியிருக்கு. அது அது திராவிட இயக்கத்தோட ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் தலித் முரசு. ஆமாம், திராவிட இயக்கங்களுக்கு, திராவிட கட்சிகளுக்கு போதாமைகள் இருக்கலாம், அதை நம்ம விவாதிக்கலாம்.
திராவிட கட்சிகளை தான் நான் குறிப்பாக சொல்கிறேன். திராவிட கட்சிகளை தான் இப்போ இவங்க தலித் இயக்கங்கள் சொல்கிறதுமே வந்து பெரும்பாலும் திராவிட கட்சிகளினுடைய அவங்க அதிகாரத்தில் 50 ஆண்டுகளாக இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட போதாமைகள் தான் இவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி திராவிட இயக்கத்தினருக்கே உண்டு, பெரியாரிஸ்டுகளுக்கே உண்டு. திராவிட கட்சிகள் அரசியலுக்கு போனதுனால அவங்களுக்கு நிறைய போதாமைகள் இருக்குது, நிறைய பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் பெரியாரிஸ்டுகள் நாங்கள் அரசியலுக்கு போகாமலே இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து திராவிட இயக்கமே தேவையில்லை, பெரியாரே தேவையில்லை என்று சொல்கிறது வந்து ரொம்ப அபத்தமானது. இப்போ நியூஸில் மற்ற ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே இந்த வன்கொடுமை ஒன்று நிகழ்ந்தால் தான் அது ஒரு செய்தியாக மாறுது. இப்போது ஜாதின்றது ஒரு ஒரு பிரச்சனை இல்லையா, வெறுமனே ஜாதிய வன்கொடுமைகள் தான் பிரச்சனையா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? வன்கொடுமைகள் வந்து நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஜாதிய சமூக அமைப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான். நோய் வந்து ஜாதிய சமூக அமைப்பு தான். ஜாதி மட்டுமல்ல, ஜாதியை நியாயப்படுத்தக்கூடிய மதம் இந்து மதம். அந்த இந்து மதம் தான், இந்து மதம், இந்து கோயில்கள், இந்து சாஸ்திரங்கள் இவை தான் ஜாதியை நிலைப்பெற செய்திருக்கின்றன. இப்போ ஜாதியையும் இந்து மதத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் தீண்டாமை, வன்கொடுமை. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தலித் இயக்கத்தில் இருக்கக்கூடிய செயல் வீரர்களோ அல்லது தமிழ் தேசிய சிந்தனை இருக்கிறவங்களோ இவங்க அல்லது மார்க்சிய சிந்தனையாளர்களோ சாதிய சமூக அமைப்பை அப்படி ஓரமாக வச்சிடுறாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது, வன்கொடுமைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி தான் கேட்குறாங்க. வன்கொடுமை மிக நீண்ட நாட்டில், அது பல நூற்றாண்டாக அந்த சாதி என்ற சமூக அமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கமே பெரும்பான்மை மக்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக பிரித்து வைப்பதும் அவர்களிடையே முரண்களை வளர்த்தெடுப்பதும் தான் அந்த சாதிய சமூக அமைப்பினுடைய நோக்கம். இல்லை, அதை மட்டுப்படுத்துறது தான் இப்போ பிசிஆர் ஆக்ட் இருக்குது, இப்போ ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் உருவாக்குறாங்க. இப்போ சட்டம்லாம் அதற்கு எதிராக 2000 ஆண்டு பாகுபாட்டு அமைப்பு இருக்குது. சட்டம் எப்போ வந்தது? 75 ஆண்டுகளுக்கு தான் சட்டம் வந்தது. இப்போ நீங்கள் 2000 ஆண்டு பாகுபாடு ஒடுக்குமுறை என்பது எதுவும் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒடுக்குமுறை அல்ல, அது வேற. சாதிய சமூக அமைப்பு, தீண்டாமை, வன்கொடுமை என்பது சமூகமே செய்யக்கூடியது. அப்போ அது நீங்கள் வெறும் சட்டம் போட்டு எப்படி தடுத்து நிறுத்திட முடியும்? ரொம்ப உண்மையை பேசணும் அப்படின்னா தலித்துகள் சாதிய சமூகத்தினுடைய அங்கம் கிடையாது. அதனால தான் அவங்க தாக்கப்படுறாங்க. சரி, அவர்கள் இந்துக்கள் என்று பெயரிடப்பட்டிருந்தாலும், சான்றிதழ்களிலே அவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்பட்டாலும், அடிப்படை பிரச்சனை அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாறே 2000 ஆண்டு காலமாக பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையில் நடந்த போராட்டம் தான் அம்பேத்கர் சொல்கிறார். இப்போ பார்ப்பனியம் என்பதை நீங்கள் இந்து மதமாக, ஜாதிய சமூக அமைப்பாக நீங்கள் உருவகப்படுத்திக்கலாம். பௌத்தம் என்பது அதற்கு எதிராக உருவான ஒரு சித்தாந்தம். இப்போ யாரெல்லாம் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள், எப்படி புத்தர் வந்து சமூக விலக்கம் செய்யப்பட்டாரோ, அவர் தவம் செய்ய காட்டுக்கு போயிட்டார் என்பது பொதுவான புரிதல். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, ஒரு நதிநீர் பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையில் அவர் சார்ந்த இனக்குழு தலைவர்கள் ஒரு போரிட வேண்டும் பக்கத்து நாட்டு மீதுன்னு சொன்னாங்க. அதை புத்தர் எதிர்க்கிறாரு. இப்போ புத்தர் ஒரு இனக்குழு தலைவரே, அவரோட இளவரசரே அதை எதிர்க்கும் பொழுது அவர் எப்படி தண்டிப்பது அப்படின்னு குழம்பிட்டு இருந்த ஒரு சூழலில் அவரே தன்னை நாடு கடத்தி கொண்டார், நாட்டை விட்டு வெளியேறிட்டார். ஒரு அநீதி நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் அதை கண்டித்து விட்டு அவர் ஊரை விட்டு வெளியேறினார். அதே போல தான் புத்தரை யார் பின்பற்றினார்களோ அதுக்கப்புறம் அவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, வர்ண தர்மத்திற்கு எதிராக, வேத மதத்துக்கு எதிராக ஒரு கடுமையான பண்பாட்டு போரை, சிந்தனை போரை புத்தர் தொடங்கினார். அவரை யார் பின்பற்றினார்களோ அவர்கள்தான் தீண்டத்தகாத மக்கள் என்று ஊருக்கு வெளியே, புத்தரை போல அவர்கள் ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டார்கள், அவுட்காஸ்டாக மாறிட்டாங்க. அப்போ அடிப்படையில் அவர்கள் இந்துக்கள் கிடையாது. இன்றைக்கி சான்றிதழ்கள் சொல்லியிருக்கலாம், சட்டம் சொல்லலாம்,
ஆனால் அவர்கள் இந்து மதத்தில் அவங்களுக்கு ஒரு இடம் இல்லை, அவர்கள் ஊருக்கு வெளியே தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மதத்துக்காரங்க தான் சொல்கிறதே முதல்ல தவறு. இப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தானே இருக்கணும். இப்போது இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் அவர்கள் ஒரு சமூக நலனோடு சமூக கூட்டமைப்பாக ஒன்று இருக்கிறாங்க, மற்ற மதத்தினரும் அப்படி இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த ஜாதி சிஸ்டம்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா அவங்களுக்கு எனக்கும் எந்த விதமான இணைப்பும் கிடையாது. மேலும் எங்களை தண்டிப்பதற்கான, மேலும் இவர்களை தண்டிப்பதற்கான காரணம் என்ன? அதனால தான் அம்பேத்கர் சொல்கிறாரு, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பலனும் இல்லை, அதனால் நீங்கள் ஒரு வலுவான ஒரு வலிமையான சமூகத்தோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். வலிமையான சமூகம் எது இங்கே? இப்போ இந்து சமூக அமைப்பில் முதலியார், செட்டியார், நாயுடு, இப்போ இப்படி பல்வேறு வன்னியர்கள், கள்ளர்கள், நிறைய சாதிகள் இருக்குது. அவங்கெல்லாம் வலிமையான சமூகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட போய் இவங்க இணைத்து கொள்ள முடியுமா? ஏன்னா ஜாதி மாற முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரே வழி, ஏற்கனவே தீண்டாமையை அனுபவித்த மக்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக வேறு மதங்களை, சமத்துவமான மதங்களை தழுவிக்கொண்டார்கள். சீக்கியமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும். அவங்க ஏற்கனவே தலித்துகளாக இருந்து சமத்துவம் நோக்கி வேறு மதத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி மதத்தினரோடு ஒரு வலிமையான சமூகத்தோடு நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னார் அம்பேத்கர். நம்ம இந்த அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்குற செய்திகள்லாம் நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் வலிமையான சமூகமாக இருக்கிறாங்க? இந்து மதம் இவர்களை நீங்கள் இன்றைக்கி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. ஆமாம். ஆனால் அவங்க பிற மதத்தின் மீது கடுமையான வன்மத்தை கக்குகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்குறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேரிகளுக்கு, ஊரிலிருந்து வெளியே சேரிகளுக்கு மத சிறுபான்மையினர் தள்ளப்படுகிறார்களா? அவங்க சேரியில் வசிக்கிறாங்களா? இல்லை. இவ்வளோ கொடுமையான இந்து ராஜ்யம் இருக்கும் சூழலில் கூட மத சிறுபான்மையினர் ஊருக்குள்ளே தான் வச்சுருக்கான். ஆனால் சொந்த மதத்துக்காரன் சொல்கிறவனை தான் ஊரை விட்டு வெளியே வச்சுருக்கான். இப்போ இந்த முரணை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்போது தான் இவங்க வலிமையான சமூகமாக யாரை பார்க்க முடியும்? அவங்க ஊருக்குள்ளே வாழணும், சமூகத்தோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மத சிறுபான்மையினரோடு அவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளும்பொழுது தான் அது சாத்தியமாகும். இந்துக்களோடு அவங்க சேர்வதற்கான சமூக வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்போ இது மாதிரியான ஆழமான விவாதங்களை தத்துவ ரீதியாக பேசாமல் அவன் அடிச்சிட்டான், அதுக்கு அரசாங்கம் தான் காரணமாக இருக்குது, அதுக்கு இந்த ஜாதி காரணமாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பதில் எந்த பயனும் இல்லை. இப்போது இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜாதி ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஜாதி மட்டும்தான் பிரச்சனை, ஜாதி தான் முதன்மையான பிரச்சனை. இல்லை அதெல்லாம் இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களோ பாஜக சார்ந்தவர்களோ பேசும்போது, இல்லை ஜாதியை அதை காலப்போக்கில் அதெல்லாம் சரியாயிடும், நீங்கள் வாங்க இணக்கமாக இருங்க, இப்போ மத மாற்றம்னு ஒன்று பேசினாலே அவன் ஒரு டிஸ்டர்பன்ஸாக காலப்போக்கில் சரியாயிருக்குன்னா 2000 வருஷத்தில் நீங்கள் சரிப்படுத்தியிருக்கணும். 2000 வருஷம் நீங்கள் சரிப்படுத்துவதற்கான எந்த நிகழ்ச்சி நிரலும் உங்களிடம் இல்லை. ஏன்னா உங்கள் மதம்தான் பாகுபாட்டு தன்மையோடு இருக்குது. ஜாதி தனியாக உயிர் வாழலை, மதம்தான் அதனுடைய அங்கீகாரமாக இருக்குது. அப்போ ஜாதிகளை எல்லாம் நீங்கள் சேர்த்து ஒரு வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் இந்து மதம். அப்போ அந்த இந்து மதத்தை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா அந்த செங்கற்களை ஒன்று ஒன்றா உருவிட்டிங்கன்னா இந்து மதம்னு ஒன்று இருக்காது. இந்து மதம்னு ஒன்று இல்லை, ஜாதிகளினுடைய சேர்க்கையை தான் இந்து மதம்னு சொல்கிறாங்க. தொகுப்பு. ஒரு கடையில் போய், ஒரு மளிகை கடையில் போய் பருப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம், உளுந்து வாங்கலாம், பல விஷயங்கள் வாங்கலாம் ஒரு மளிகை கடையில். அந்த மளிகை கடையில் மளிகையை நீங்கள் வாங்க முடியுமா? ஒரு மளிகை கடையில் மளிகை போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதுபோல தான் ஜாதி, இந்து மதம் என்பது பல்வேறு ஜாதிகளை உள்ளடக்கியது. அங்கே இந்துன்னு ஒருத்தன் கிடையாது, எல்லாரும் ஜாதிகளாக இருக்கிறார். இல்லை இப்போ இந்துக்களே ஒன்று சேருங்கள்னு ஒரு டேக் வருது. அதெல்லாம் இந்த ஒரு நவீன நூற்றாண்டு கொடுத்த ஒரு நெருக்கடியின் காரணமாக எல்லாரும் ஜாதி ரீதியாக பிரிந்திருந்தால் நம்ம இந்து என்ற பெரும்பான்மை வாதத்தை எப்படி உருவாக்க முடியும்
என்று யோசித்து தான் அவங்க ஆர்எஸ்எஸ்னு ஒன்று தோற்றுவிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் கொடுத்த நெருக்கடி, பெரியார், அம்பேத்கர், ஃபூலே போன்றவர்கள் கொடுத்த நெருக்கடி. அப்போ இந்து மதத்தை மறு சீரமைப்பு செய்யணும். ஏன்னா இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் வந்து கல்வி ஜனநாயகப்படுத்தப்பட்டது, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. அப்போ இனிமேல் நீங்கள் ஜாதியை கட்டி காப்பாற்ற முடியாது, உங்கள் தூய்மை, இன தூய்மையை நீங்கள் கட்டி காப்பாற்ற முடியாது என்கிற சூழலில்தான் ஒரு அடிப்படைவாத ஒரு மதவெறி இயக்கமான ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்படுகிறது. அதுதான் அதுக்கான அடிப்படை காரணம். இன்றைக்கி வந்து மீண்டும் அவர்கள் அதை சட்ட ரீதியாக அரசமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு சொல்கிறாங்க. இன்னும் சில அடிப்படைவாத விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் தான் பெரும்பான்மை என்று சொல்லுகிறார். ஏன்னா அவங்க அதில் தான் உயிர் வாழ்கிறாங்க. இந்துக்கள் என்பவர்கள் உண்மையில் சிறுபான்மையினர். யாருக்கெல்லாம் கோயிலில் போய் அர்ச்சனை செய்வதற்கு உரிமை இருக்கிறதோ அவங்க தான் இந்துக்கள். வேறு யாருக்கும் பெரும்பான்மை மக்களுக்கு உரிமை இல்லையே. ஆனாலும் அவர்களை ஏமாற்றுவதற்காக, நம்ம இந்துக்கள் எல்லாம் பெரும்பான்மை என்று சொல்வதற்காக அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இல்லை, ஒவ்வொருக்கும் ஒரு தொழில் இருக்குது. இப்போ பிராமணர்கள் அவர்களுக்கான ஒரு வேலை இருக்குது, சத்திரியர்கள் அவர்களுக்கான ஒரு வேலை இருக்குது. சத்திரியர்கள் தான் போர் தொழில் செய்யணும்னு சொன்னது யார்? நீங்களா ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டீங்க. மனு வேதத்தில் எழுதியிருக்கு. வேதத்தில் எழுதியிருக்கலாம். இன்றைக்கி நம்ம அரசமைப்பு சட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சட்டத்தின் ஆட்சி இங்கே இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது, அல்லது எந்த ஒரு நாட்டின் அரசமைப்பு சட்டம் என்பதும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா புனித நூல்களுக்கும் மேலானது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களுக்கும் அது மேலானது. பிறப்பின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லை. எல்லாரும் பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்கள். அப்போ கடவுள் சொன்னான்னா சட்டம் அதை ஏற்றுக்காது. ஏன்னா சட்டம் இந்த புனித நூல்களுக்கெல்லாம் மேலே. இப்போ சட்டம் சொல்கிறது ஏற்றுக்கணுமா, கடவுள் சொல்கிறது ஏற்றுக்கணும்? 26 ஜனவரி 1950 அன்று நாம் முரண்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையில் நுழைப்போகிறோம். அரசியலில் சமத்துவம் இருக்கும், சமூக பொருளாதாரத்தில் சமத்துவமற்ற நிலையை நீடிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இது அந்த முரண்பாடு உள்ள சமூகத்தில் நுழைய போறோம்னா எதை மீன் பண்றாரு? அது அரசியலமைப்பு சட்டத்தை டிஸ்கஸ் அன்னைக்கு வந்து செல்வந்தர்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது, பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை, தலித்துகளுக்கு வாக்குரிமை இல்லை. இப்போ யார் வரி கட்டுறானோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமை என்பது இருந்தது. இதெல்லாம் அந்த வேத காலத்தினுடைய மிச்ச சொச்சங்கள். பிரிட்டிஷ் வந்த பிறகு கூட அது மாறலை. அம்பேத்கர் ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது இந்த நாட்டில் இந்தியன் என்று இந்த நாட்டிலே பிறக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் முதலில் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒன் மேன், அவன் ஒரு மனிதன் என்பது அங்கீகரிக்கப்படும். சட்டம் அவனை அங்கீகரிக்குது. அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. வெறும் எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பு கிடையாது. நான் வந்து பிராமணராக பிறந்துட்டேன், எனக்கு 10 பாயிண்ட்டு கூட, நான் சத்திரியராக பிறந்துட்டேன், எனக்கு 5 பாயிண்ட்டு கூட, அப்படி இல்லை. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தை தான் அம்பேத்கர் தன்னுடைய சட்டத்தின் மூலமாக எல்லாரும் முதல்ல அடிப்படையில் மனிதர்கள். ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அவனுக்கு ஒரு வாக்கு இருக்கிறது. இது அம்பேத்கர் சட்டத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் இதுதான் அரசியல் உரிமை என்று சொல்கிறோம். அடிப்படை குடிமகனுக்குரிய அரசியல் உரிமை. அப்படி அரசியலில் சட்டமன்றத்தில் எல்லாரும் சமம் தான். சட்டமன்றத்தில் வெவ்வேறு சேரு கிடையாது. நாடாளுமன்றத்தில் எல்லாரும் சமம். யார் வேண்டுமானாலும் எழுந்து கேள்வி கேட்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அதில் போட்டியிடுவதற்கு தலித்துகளுக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு, தனி தொகுதி முறை என்ற அடிப்படையில். இதெல்லாம் அரசியல் உரிமைகள். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, நம்ம இன்றைக்கு அரசியல் உரிமையை வென்றெடுத்து விட்டோம். அதுதான் அரசியல் ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய இன்னொரு பெயர் சமத்துவம். இப்போ அரசியலில் நம்ம எல்லாரும் சமம் என்று எடுத்து வந்துட்டோம். நான் சமூக தளத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் நிலவி கொண்டிருக்கின்றன. இப்போ உங்களுக்கு தெரியும், பல குடியரசுத் தலைவர்கள் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள், கோவிந்தன் ஒரு ராம்நாத் கோவிந்த், அவரால் உள்ளே போக முடியல. KR நாராயணனே சொல்லியிருக்காரு, போயிட்டு வந்தாலும் கோயிலை சுத்தப்படுத்த. ஆமாம், குடியரசுத் தலைவராக இருந்தாலும் என் ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே நான் நுழைய முடியாது அப்படின்னு டாக்டர் KR நாராயணன் சொல்லியிருக்காரு. அப்போ சமூக தளத்தில் அவர் ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆனாலும் சில சமூக பண்பாட்டு உரிமைகள் அவருக்கு மறுக்கப்படுகிறது.
இதுதான் அம்பேத்கர் சமூக தளத்தில் இன்னும் சமூக ஜனநாயகம் வென்றெடுக்கப்படவில்லை. இப்போ அரசியல் ஜனநாயகத்தை நம்ம வென்றெடுத்துட்டு சமூக ஜனநாயகத்தை தொடர்ந்து சக மனிதர்களுக்கு நாம் மறுப்போம் என்று சொன்னால் அது எப்படி ஒரு சுதந்திர நாடாக இருக்க முடியும்? இந்த இடைவெளி தான் ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவில் இந்த இடைவெளி இட்டு நிரப்பப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார். ஆனால் இன்றைக்கு இந்த இடைவெளி இன்னும் அதிகமாகி கொண்டே போகிறது. இப்போ இந்த இணைய இதோடு சேர்த்து ஜாதியை அழித்தொழிக்கும் மொழி, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு நிறைய மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் இப்போ புது முறையில் இன்னொன்றும் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இப்போ அதை திரும்ப திரும்ப மக்களிடத்தில் எடுத்துன்னு போய் சேர்ப்பதற்கான தேவை என்ன இருக்குது? இப்போ யாருமே படிக்கிறது இல்லையா? இப்போ அந்த ஒரு மாநாட்டு உரைக்காக தான் அதை தயார்படுத்துகிறாரு. ஏன் அதை அவரால் அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியல? அதில் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் இல்லை, அந்த மாநாட்டு ஜாத்பட் தொடக் மண்டல் என்று 1936 ஒரு அமைப்பு, அவர்களும் ஜாதியை ஒழிப்பதற்கு நோக்கமாக கொண்ட ஒரு அமைப்பு என்று அம்பேத்கரை சந்திக்கிறாங்க. சந்தித்து நாங்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறோம் மே மாதம், அந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்கணும், நீங்கள் தான் தலைமை வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் அது ஒத்துக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் தலைமை உரை ஆற்றுவதோ பொதுவாக இது போன்ற கருத்தரங்குகளிலோ மாநாடுகளிலோ பேசுவதாக இருந்தால் நான் என்னுடைய உரையை தயார் செய்து கொள்வேன், நான் எக்ஸ்டெம்போராக பேசுவதில்லை, அதுபோல் நான் என்னுடைய தலைமை உரையை தயார் செய்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஜனநாயகமாக சொல்கிறார். தலைமை உரையை தயார் செய்ததோடு மட்டுமல்லாமல் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோன்னு சொல்கிறார். இப்போ கடைசி நேரத்தில் அந்த உரையை அவர்கள் பார்த்த பிறகு அம்பேத்கரிடம் இந்த உரையில் சில மாற்றங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு கால் புள்ளியை கூட நான் மாற்ற முடியாது, ஆனால் அதே நேரத்தில் நான் இந்த தலைமை உரையை நான் என்ன தயாரிச்சனோ அதை அப்படியே அங்கே நிகழ்த்துறேன். உங்களுக்கு மாநாட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு அது ஒரு வேளை ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இதை விட ஜனநாயகபூர்வமாக ஒருத்தர் சொல்லியே இருக்க முடியாது. ஆனால் அவங்களால அந்த உரையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாநாட்டையே ரத்து பண்ணிடுறாங்க. இப்போ அம்பேத்கர் தான் தயாரித்த உரையை ஒரு நூலாக வெளியிடுகிறார். இப்போ அவர் தயாரித்த ஆனால் பேசப்படாத உரை என்ற தலைப்பிலே அவர் வெளியிடுறார். அது வெளியிட்டு 89 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம், பேசப்படாத உரையை இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களால் படிக்கப்படாத உரையாக அது இருக்குது. இப்போ அம்பேத்கர் யாருக்காக எழுதினார்? இன்றைக்கி அம்பேத்கரை பாபா சாஹேப் என்றும் அம்பேத்கரை ஜெய்பீம் என்றும் புகழ்ந்து தள்ளுறாங்க. அம்பேத்கர் சமூக அரசியல் தளத்தில் அம்பேத்கருடைய தாக்கம் என்பது அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தை விட பன்மடங்கு அதிகமாகிருக்கு. அது வெறும் போழுரைகளாக இருக்கிறது. அம்பேத்கருடைய கருத்துரைகள் இங்கே வாசிக்கப்படவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த ஜாதியை ஒழிக்கும் வழி என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு உரை, ஒரு ஆய்வுரை. அது இந்த மக்களால் ஏன் வாசிக்கப்படலை? ஜெய்பீம் சொல்கிறான், ஜாதியை ஒழிக்கும் வழி. நான் போகிற கூட்டங்கள்லாம் கேட்குறேன், ஜாதியை ஒழிக்கும் வழி எத்தனை பேர் படிச்சிங்கன்னா ஒரு 2 பேர் 4 பேர் தான் கை தூக்குறான். எந்த கூட்டமாக, இந்த மாணவர் கூட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும். அப்போ யாருக்காக அம்பேத்கர் எழுதினார்? அது நாங்கள் ஏற்கனவே இதை ஒரு 18 ஆண்டுகளாக தமிழில் வெளியிட்டு வரோம். அந்த உரையினுடைய முக்கியத்துவம் கருதி எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டுகளில் அந்த எத்தனையோ நூல்கள் இங்கே விவாதிக்கப்படுகின்றன, எத்தனையோ தத்துவங்கள் இங்கே விவாதிக்கப்படுகின்றன. மார்க்சியர்களை குறிப்பாக சொல்லணும்னா ஏன் இந்த அம்பேத்கருடைய உரை விவாதிக்கப்படாத உரையாகவே இருக்குது? நீங்கள் பொதுமக்களை கூட விட்டுருங்க. நீங்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு இயக்கத்தை நடத்துகிறீங்க, கார்ல் மார்க்ஸோட மூலதனம் பற்றிலாம் விரிவாக பேசுகிறீங்க, உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ நீங்கள் தொடர்ந்து பயிலரங்குகள் நடத்துகிறீங்க. அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவுக்கு இணையானது அம்பேத்கருடைய சாதியை ஒழிக்கும் மொழி. ஏன் என்று சொன்னால் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான ஒரு விடியலை, ஒரு திசை வழிகாட்டுதலை அந்த நூல் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை விவாதிப்பதிலே உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்னு நானும் 25 வருஷமாக இந்த சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்குறேன். யாருமே அதை விவாதிக்கவே இல்லை. நீங்கள் பாரதி புத்தகாலயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,000 டைட்டிலுக்கு மேலே வெளியிட்டிருக்காங்க. எங்கே வாசிப்பு குறைஞ்சிருக்கு? நான் அதான் கேட்குறேன். பொதுமக்கள் மத்தியில் நான் கேட்கல, அணிகள் மத்தியில், இவங்க சொல்லக்கூடிய செயல்பாட்டாளர்கள் மத்தியில், கருத்து உருவாக்கம் செய்யக்கூடிய அறிவுஜீவிகள் மத்தியில் ஏன் அம்பேத்கருடைய இந்த நூல் பேசப்படவே இல்லை?
அதுதான் நான் கேட்குறேன். இங்கே நீங்கள் ஜாதியை பற்றி பேசுவதற்கு இங்கே 1000 நூல்கள் இருக்கின்றன. இப்போ கூட காஸ்ட் ப்ரைடுன்னு ஒரு புத்தகம்லாம் அதுக்காக விமர்சன கூட்டங்கள்லாம் நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஜாதிக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏன் ஜாதி பெருமைன்னு நூல் பேர் வைக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படியான நூல்கள்லாம் விவாதிக்கும் பொழுது அம்பேத்கர் அறிவுக்காகத்தானே போற்றப்படுகிறார். அம்பேத்கர்னாலே அறிவு தானே, ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு உருவாகத்தானே அவர் போராடினார். இப்போ ஜாதியை பற்றி அவரை விட பெரிய அத்தாரிட்டி யார் இருக்க முடியும் இந்தியாவில்? உங்களுக்கு பொருளியல் அறிஞர் கார்ல் மார்க்ஸ் உலகளவில் நீங்கள் குறியீடாக சொல்கிறீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தில் ஆசியாவில் நீங்கள் அம்பேத்கர் தான் அறிவுக்கு குறியீடாக சொல்ல முடியும். அப்போ அது என்ன புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதா? அவருடைய கருத்தை நீங்கள் விவாதிக்கும் பொழுது தான், அவர் கருத்தை நீங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது தான் நீங்கள் சொல்கிற ஜெய்பீமுக்கு அர்த்தம் இருக்க முடியும், நீங்கள் சொல்கிற பாபா சாஹேப்புக்கு அர்த்தம் இருக்க முடியும். பாபா சாஹேப்புன்னு சொல்லி மாலையை போட்டுட்டு அதோடு அவங்க விட்டுடுறாங்க. அது அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய அவமரியாதை. அம்பேத்கர் ஜெய்பீம்னு சொல்லுறதுங்கெல்லாம் அவர் புலகாங்கிதம் அடையலை. அப்படி என்னை சொல்லாதீங்கன்னு தான் சொன்னார். ஏன்னா இந்த கதாநாயகர் வழிபாட்டை அவர் ஏற்றுக்கவே இல்லை. அப்போ அதனால தான் நாங்கள் இப்போ 18 ஆண்டுகளாக அந்த மொழிபெயர்ப்பு வந்திருந்தாலும் அதிலேயும் சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும், இன்னும் எளிமையாக தர வேண்டும். அவர் ஏன்னா அதில் நிறைய அறிஞர்களுடைய மேற்கோள்களை எல்லாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். அது இன்னும் சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை என்பதால் இது நாங்கள் ஒரு 8 மாதங்கள் இதற்காக வேலை செஞ்சு மருத்துவர் தாயப்பனுடைய மொழிபெயர்ப்பில் ஒரு 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 பிரமாதமான டெக்ஸ்டாக அதை உருவாக்கியிருக்கோம். அது ஒன்று தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ், இந்துத்துவம், பிஜேபி இவர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய செயல் திட்டத்திற்கு இது ஒன்று தான் பதிலடியாக இருக்க முடியும் என்பதால் நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே அது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதால் ஒரு நல்ல ஒரு அம்பேத்கரை நம்ம கோட் சூட் போட்டு தான் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் அவருடைய நூல்கள் மலிவு பதிப்பாக இருக்குது, 20 ரூபா 30 ரூபான்னு. அது சாதாரண சட்டை பேண்ட் போட்டிருக்கு. அம்பேத்கர் எப்படி கம்பீரமாக இருக்கிறாரோ அவருடைய எழுத்துகளும் அப்படி கம்பீரமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொஞ்சம் விலை கூட இருந்தால் கூட அந்த புத்தகம் ஒரு 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 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இந்துத்துவ செயல் திட்டத்தை சுக்குநூறாக ஆக்குவதற்கான ஒரு பொட்டென்ஷியலான வெப்பன் தான் ஜாதியை அழித்தொழிக்க மொழி. ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கணும், ஜாதி வெறியர்களை எதிர்க்கணும், பாசிச சக்திகளை எதிர்க்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் பேசும்போது நீங்கள் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறீங்க. ஒரு கட்சியை எதிர்ப்பது, ஒரு அமைப்பை எதிர்ப்பது, வேற ஒரு சித்தாந்தத்தை எதிர்ப்பது. அதனால தான் இங்கே தொடர்ந்து இந்துத்துவ பாசிச ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான உரையாடல்கள், செயல்பாடுகள், போராட்டங்கள் எல்லா கட்சி அமைப்புகளால் நடத்தப்பட்டு கொண்டே வருது. ஆனால் நீங்கள் அவர்களை எதிர்த்து போராடுவது ஜாதியை ஒழித்து விடாது. நீங்கள் ஜாதி என்பது 140 கோடி இந்தியர்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றி இருக்கு. அவர்களோட மனதில் ஆழமாக வேறு. இப்போ ஜாதியை நீங்கள் யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஜாதியை ஏதாவது கேட்க முடியுமா? ஜாதியை உணர முடியுமா? யாரையாவது நடுவில் ஒரு 10 பேர் தெருவில் போகிற 10 பேர் நிறுத்தி வச்சு இவங்க இந்த ஜாதின்னு சொல்ல முடியுமா? அல்லது ஏதாவது ஆய்வுகள் இரத்த பரிசோதனை மேற்கொண்டு இவங்க இந்த ஜாதின்னு சொல்ல முடியுமா? அப்போ ஜாதி என்பது ஒன்று இல்லை. இப்போ இல்லாத ஒன்று நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்போ யார் நம்புகிறாங்க? மக்கள் தான் நம்புகிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி இல்லாமல் அந்த நம்பிக்கை தவறு, அது பொய். ஜாதி என்பது ஒன்று கிடையாது, இட் டசன்ட் எக்ஸிஸ்ட், அது ஒரு பொய் அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லணும். அதை யாரும் சொல்லலை. அதற்கு மாறாக என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் இது பண்ணுது, பிஜேபி இதை பண்ணுது, ஜாதி வெறி அமைப்புகள் இப்படி பண்ணுதுன்னு எல்லாம் புற காரணிகளே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஜாதி பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. இந்த சமூகம் ஜாதி பார்க்கக்கூடிய சமூகமாக இருக்குது. அப்போ அவன் மனதில் இருக்கக்கூடிய ஜாதி என்பது பொய் அப்படின்னு நீங்கள் குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுக்கணும்ல. அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேன்றோம்? இல்லை, இப்போ பாட புத்தகங்களில் வருதுல்ல, தீண்டாமை ஒரு பாவ செயல். போதாது. தீண்டாமை தான் பாவ செயல், ஜாதி பாவ செயல் இல்லை. தீண்டாமை தான் குற்றம், ஜாதி குற்றம் அல்ல. இப்போ ஜாதியை நம்ம எப்போ குற்றமாக்க போகிறோம்? தீண்டாமை என்பது ஒரு வெளிப்பாடு, அது சொல்லிட்டு போயிடலாம். அது சட்டத்தில் எப்பயோ ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஏன் தொடர்ந்து இங்கே தீண்டாமை கடைபிடிக்கப்படுது? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 லட்சம் கிராமங்களும்
ஊர் சேரின்னு தானே பிரிஞ்சு, அது தீண்டாமை இல்லையா? அப்போ நம்ம ஒரு பாகுபாட்டான ஒரு சமூகத்தை அனுமதித்து கொண்டிருக்கிறோம், வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அதன் மீது நமக்கு எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சிட்டான்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். இப்போது ஜாதின்றது ஒரு மனநிலை. நான் ஒரு ஜாதி இந்துவாக இருக்கிறேன், இப்போது ஜாதியிலேருந்து நான் வெளியேறிட்டேன், ஜாதி எனக்கு இல்லை, நான் எல்லாரையும் சமமாக நடத்துகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதே ஊரில் தான் நான் இருக்க போகிறேன், அதே காலனியில் தான் அவங்க இருக்க போகிறாங்க. அப்புறம் எல்லாரும் அதே இருப்பிடம், அந்த சமூக பொருளாதார நலன் எல்லாருமே பெரிய வித்தியாசம் தெரியாது, பெரிய வித்தியாசம் தெரியாது. நீங்கள் இப்போ மனநிலை மாறுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைல்ல, அப்படி புரிஞ்சிடலாமா? நீங்கள் ஜாதியை ஒழிப்பது என்பது உங்கள் மனநிலையை நீங்கள் அடிப்படையில் மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்கள் மதத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் போதுமானால் போதாது, உங்கள் இருப்பிடத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் கிராமத்திலேயே ஜாதியை நான் வேறு மதத்துக்கு மாறிட்டேன், அதே கிராமத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த சமூகம் உங்களை அதே ஜாதியாக தான் பார்க்கும். ஸோ நீங்கள் நகரங்களுக்கு குடிபெயர்ந்தாக வேண்டிய சூழல் இருக்குது. உங்கள் மொழி மாற வேண்டும். நான் சேரியில் இருக்கேன், அந்த மாதிரி மொழி பேச நான் நிர்பந்திக்கப்பட்டேன், இந்த அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் நான் பேசுகிறேன். நான் நகரத்துக்கு வரும்போது, இன்னொரு இடத்துக்கு போகும்போது, நான் இன்னொரு மதத்துக்கு மாறின போது என்னுடைய மொழியும் மாறணும், என்னுடைய பண்பாடு மாறணும், என்னுடைய உடை மாறணும். என்கிட்ட அதுக்கப்புறம் நெத்தி குறியீடுகள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி பல்வேறு மாற்றங்களை உள்ளடக்கியது தான். வெறும் நான் வேறு மதத்துக்கு போயிட்டேன் ஆனால் அதே ஊரில் இருப்பேன் அப்படின்னா சமூகத்தினுடைய பார்வையின் பேரில் நீங்கள் அதே ஜாதியாக தான் கருதப்படுவீங்க. அப்போ ஜாதியை நீங்கள் துறப்பது என்பது, இந்து மதத்தை துறப்பது என்பது, அதில் பல்வேறு லேயர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படி இன்றைக்கு வந்தவர்கள் தான் இன்றைக்கி நகரத்தில் ஜாதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஏன் உங்களுக்கு அந்த இழிவு இருக்குது, இந்த ஜாதின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பாகுபாடு இருக்குது, அதெல்லாம் வேற. நான் வெளியே வந்தும் நான் இந்த ஜாதியில் வந்தேன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் மக்கள் வெளியே வந்து கூட அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை போக மாட்டேங்குது. நகரத்துக்கு வந்தால் கூட அதனால தான் நம்ம அம்பேத்கரை படிங்கன்னு சொல்கிறோம், பெரியாரை படிங்கன்னு சொல்கிறோம். ஒருவேளை நான் படிச்சுட்டேன் அதனால் எனக்கு ஜாதி போயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லையே. அவன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனாலும் ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை என்ன ஜாதின்னு கேட்டுருவானோன்ற பயத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை போனோம் அப்படின்னா உங்கள் ஆழ் மனதிலிருந்து சாதி என்ற அந்த எண்ண ஓட்டம் அகல வேண்டும். அப்படின்னா அதுக்கு தான் நம்ம அம்பேத்கரை படிங்கன்னு சொல்கிறோம். வெறும் பாடப்புத்தகங்களை படித்து நீங்கள் பெரிய அதிகாரிகளாக வந்து விட்டாலாம் ஜாதி போயிடாது. உங்கள் ஆழ் மனதில் அது வேரூன்றி இருக்குது. அந்த எண்ணத்தை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கர் பெரியார் வாசிப்பு அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள். இல்லை, இப்போ இந்த விஷயங்களை இடைநிலை ஜாதிகள்கிட்ட இந்த பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜாதியை ஒழிக்கும் வழி என்பது பெரும்பான்மை மக்களுக்கான பேராயுதம். இடைநிலை ஜாதியாக இருந்தாலும், கடைநிலை ஜாதியாக இருந்தாலும், முன்னேறிய ஜாதியாக இருந்தாலும், அவன் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா அவன் எப்படி ஒழிக்கணும் என்பதற்கான வழிமுறை அதில் இருக்குது. இது இவங்களுக்கு தான் பொருந்தும் அவங்களுக்கு தான் பொருந்தும் என்பது கிடையாது. ப்ளூ பிரிண்ட் அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, அது ஒரு அறிவியல், அது ஒரு சயின்ஸ். அதை எல்லா ஜாதியினரும் அதை அம்பேத்கரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஜாதி எப்படி ஒழிக்குதுன்னு எப்படி தெரியும்? நீங்கள் இந்து மதத்தில் தீவிர பற்றாளராக இருந்து கொண்டு ஜாதியை நீங்கள் ஒழிக்க முடியாது. அதெல்லாம் தான் அந்த புத்தகம் விவாதிக்குது. அப்போ ஜாதியால் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்கள் யாராக இருந்தாலும் ஜாதியை விட்டு வெளியே வரணும்னா அம்பேத்கரை நீங்கள் படியுங்கள். அதன் மூலம்தான் நீங்கள் உங்களை ஜாதியற்றவர்களாக மாற்றிக்கொள். உங்களுக்கு 1000 கருத்து இருக்கலாம், நான் நிறைய படித்தேன் எனக்கு ஜாதி இல்லை, என்னை யாரும் பாகுபாடு பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை. அப்படி ஏதாவது இண்டிவிஜுவல் கேசஸ் இருந்தால் அதுவே உண்மையாகிறது. சமூகம் ஜாதி பார்க்குது, அதை நம்ம எப்படி நிப்பாட்டுறது? சமூகம் ஜாதி பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. மதம் அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இப்படியான ஆய்வுகளை மேற்கொண்டு தான் அம்பேத்கர் அந்த நூலை எழுதியிருக்கிறார். அரங்கத்திற்கு பழைய தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி.